ஓர் ஊரில் இரண்டு நண்பர்கள் இருந்தார்கள். ஒருவன் பெயர் கொடாக்கண்டன், இன்னொருவன் விடாக்கண்டன். ஒரு நாள் மழை சோவென்று பெய்து கொண்டிருந்தது. விடாக்கண்டன் கொடாக்கண்டனை நோக்கி, கடைத்தெரு வரை அவசரமாக போக வேண்டியிருக்கிறது, உன்னுடைய குடையை கொஞ்சம் இரவல் தருகிறாயா என்று கேட்டான். நண்பா, வேறு யாராவது இப்படி கேட்டிருந்தால் அவர்கள் எக்கேடாவது கெட்டு போகட்டும் என்று நான் குடையை கொடுத்திருப்பேன். ஆனால் உனக்கு கொடுக்க எனக்கு விருப்பமில்லை. ஏனெனில் உன்னுடைய கால்களை கொண்டே நீ நிற்க பழக வேண்டும் என்பது என் விருப்பம். என்ன இருந்தாலும் நீ என் ஆருயிர் நண்பன் அல்லவா? இன்று நான் உனக்கு குடை கொடுப்பதாக வைத்துக்கொள். இரவல் குடையிலேயே காலம் தள்ளிவிடலாம் என்ற தவறான எண்ணத்துக்கு நீ ஆளாகி விடுவாய். அதனால் உன் கால்களின் மீதே உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விடும். அந்த நிலைக்கு உன்னை கொண்டு வரவா உனக்கு நான் நண்பனானேன்? வேண்டாம் நண்பா, இன்று நீ மழையில் நனைந்தே போ. அப்போது உனக்கென்று ஒரு குடை உனக்கு சொந்தமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை நீ உணர்வாய் என்றான் கொடாக்கண்டன். விடாக்கண்டன் போய்விட்டான். இன்னொரு நாள் அவர்கள் இருவரும் அந்த ஊர் தபால் ஆஃபீஸில் சந்தித்தார்கள். ஒரு நிமிஷம் உன்னுடைய பேனாவை கொடு, மேல் விலாசத்தை எழுதிவிட்டு தருகிறேன் என்றான் விடாக்கண்டன். முடியாது நண்பா, முடியாது. இன்றைக்கு கொடுத்தால் நீ நாளைக்கும் கேட்பாய், நாளை மறுநாளும் கேட்பாய், இப்படியே உன் வாழ்நாள் முழுவதும் கேட்டுக்கொண்டே இருப்பாய் என்று வழக்கம் போல் தன் உபதேசத்தை ஆரம்பித்து விட்டான் கொடாக்கண்டன். இல்லை நண்பா, இந்த ஒரு தடவை மட்டும் கொடு, இனிமேல் உன்னை கேட்கவில்லை. என்னை கேட்காவிட்டால் இன்னொருவனை கேட்பாய். ஐயோ, எடுத்ததற்கெல்லாம் நீ பிறரிடம் பல்லை காட்டி கெஞ்ச வேண்டுமா? அறுவருக்கு தக்க அந்த காட்சியை நான் பார்க்க வேண்டுமா? மாட்டேன். உன்னுடைய கால்களை கொண்டு நீ நிற்க பழகும் வரை நான் உனக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டேன் என்று ஒரேடியாக மறுத்துவிட்டான் கொடாக்கண்டன். இப்படியே விடாக்கண்டன் எதை கேட்டாலும் கொடாக்கண்டன் அவனுக்கு மேற்கூறிய உபதேசத்தையே செய்து வந்தான். ஒரு நாள் இருவரும் ஏதோ காரியமாக அடுத்த ஊருக்கு சென்றார்கள். வழியில் இருட்டிவிட்டது. அந்த இருட்டில் அவர்கள் ஒரு மூங்கில் பாலத்தை கடக்க வேண்டியிருந்தது. விடாக்கண்டன் முன்னால் நடந்தான். கொடாக்கண்டன் அவனுக்கு பின்னால் நடந்தான். பாலத்தை கடக்கப் போகும் சமயம் மளமளவென்று மூங்கில் முறியும் சத்தம் கேட்டது. விடாக்கண்டன் பயந்து போய் ஒரே தாவாக தாவி அடுத்த கரையை அடைந்தான். அதே சமயத்தில் ஐயோ என்று அலறிக்கொண்டே ஆற்றில் விழுந்தான் கொடாக்கண்டன். அடுத்த கணம், நண்பா, என்னை கரையேற்று, என்னை கரையேற்று என்று அவன் தீனக்குரலில் கதறினான். என் அருமை நண்பா, வேறு யாராவது விழுந்திருந்தால் அவர்கள் எக்கேடாவது கெட்டு போகட்டும் என்று நான் அவர்களை காப்பாற்றி இருப்பேன். ஆனால் உன்னை காப்பாற்ற எனக்கு விருப்பமில்லை. என்ன இருந்தாலும் நீ என்னுடைய நண்பன் அல்லவா? உன்னுடைய கால்களை கொண்டே நீ நிற்க பழக வேண்டும் என்பது என் விருப்பம். ஆகவே நீந்து நீந்து நீந்தி கரையேறு என்றான் விடாக்கண்டன். ஐயோ, எனக்கு நீந்த தெரியாதே என்றான் கொடாக்கண்டன். அப்படியானால் நீந்தி தெரிந்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை நீ உணர வேண்டாமா? அதற்கு என்னாலான உதவியை இதோ செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு விடாக்கண்டன் அவனை திரும்பி கூட பார்க்காமல் நடையை கட்டினான்.